தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் மின்னல் தாக்கியதில் இளைஞன் பலி, வயலில் வேலை செய்த வேளை துயரம். இதய அறுவை சிகிச்சைக்காக காத்து கிடக்கும் 10,000 பேர். நீதிமன்ற அவமதிப்பு, தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளருக்கு கடூழிய சிறை. திருவள்ளுவர் மத்திய நிலையம் யாழ் மாநகர சபைக்கே உரியது, எடுக்கப்பட்ட தீர்மானம். நான் குற்றமற்றவன், நீதிமன்ற கூட்டிலிருந்து முழங்கிய ஜோசித ராஜபக்ஷ. தவறு செய்பவர்களை துறவற உடையிலிருந்து நீக்குங்கள், சோபித தேரர் கொதிப்பு. பாழடைந்த வீடு ஒன்றிற்கு அருகிலிருந்து 2 பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் நேற்றைய தினம் இளைஞர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். சொலிபுரம் மத்தி சொலிபுரத்தை சேர்ந்த அண்ணாதுரை வின்சன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞன் நேற்றைய தினம் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர் மீது மின்னல் தாக்கியது. இந்நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தற்போது அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனைகளில் இதய அறுவை சிகிச்சைக்காக 10,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர் என மருத்துவ மற்றும் குடிமை உரிமை மருத்துவர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சிறப்பு மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார். இந்த அறுவை சிகிச்சைக்கான திகதி 2029 வரை நீட்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் நோயாளிகள் சில ஆய்வக பரிசோதனைகளை தனியார் துறையில் செய்து கொள்ள வேண்டியுள்ளதென அந்த சிறப்பு மருத்துவர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் தேர்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயற்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததற்காக தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் IGS பிரேமதிலகவுக்கு உச்ச நீதிமன்றம் 6 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. மேலும் 3 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்த அமர்வு அபராதத்தை செலுத்த தவறினால் கூடுதலாக ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தீர்ப்பில் கூறியுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் தேர்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயற்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததாக குற்றம் சாட்டி பிரதிவாதி பிரேமதிலக மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. பிரதம நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன உள்ளிட்ட 3 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. யாழ் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் முழுமையான நிர்வாக அதிகாரம் மாநகர சபையிடமே இருக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பட்குணராஜா வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முதல்வர் மதிவதனி தலைமையில் நடைபெற்ற போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அமர்வில் பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்திற்காக மத்திய அரசால் உருவாக்கப்படவுள்ள நம்பிக்கை பொறுப்பு நிதியம் தொடர்பில் அதிருப்தி தெரிவித்து ஜோகேஸ்வரி பட்குணராஜா விசேட முன்மொழிவொன்றை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் தற்போது புதிய நிர்வாக கட்டமைப்பிற்குள் கொண்டு செல்லப்படுகின்றது. மாநகர சபைக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் முழு உரிமையும் மாநகர சபைக்கே உரியது. மத்திய அரசின் கலாசார அமைச்சும் புத்த சாசன அமைச்சும் அதன் நிர்வாகத்தில் ஆதிக்கம் செலுத்த முயல்வது அதிகார பரவலாக்க கொள்கைக்கும் உள்ளூராட்சி தன்னாட்சிக்கும் முரணானது. இந்த நிலையத்தை பராமரிக்க மாநகர சபைக்கு போதுமான நிதி வசதி இல்லாத நிலையிலேயே கூட்டு நிர்வாகம் என்ற பெயரில் மத்திய அரசு தலையீடு செய்துள்ளது.
மேலும் நிர்வாக குழுவில் மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளர் இணைக்கப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு சார்பான உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் தீர்மான அதிகாரம் கொழும்பு நிர்வாகத்தின் கீழ் செல்லும் அபாயம் உருவாகியுள்ளதெனவும் தெரிவித்தார். இதனையடுத்து அவர் சில முக்கிய பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளார். காணியின் உரிமையாளராகிய மாநகர சபைக்கு நிர்வாக குழுவில் அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். கலாசார நிலைய வருமானம் ஈட்டும் சுயநிறைவு நிலையை அடைந்த பின்னர் அதன் முழுமையான நிர்வாகம் மாநகர சபைக்கு ஒப்படைக்கப்படும் வகையில் சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். நிலையத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் உள்ளூர் மக்களின் கலாசார மேம்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். சொத்து மாநகரத்தினுடையது. அதிகாரம் மட்டும் ஏன் அந்நியப்பட வேண்டும்? மாநகரத்தின் சொத்துக்களும் அதிகாரங்களும் உள்ளூராட்சி நிர்வாகத்திடமே இருக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். இந்த முன்மொழிவுக்கு சபை உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவு வழங்கி பிரேரணையை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவிற்கு எதிரான பண மோசடி வழக்கு விசாரணைகளை தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தாம் குற்றமற்றவர் என ஜோசித ராஜபக்ஷ நீதிமன்ற கூட்டிலிருந்து தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த வழக்கில் சுமத்தப்பட்டுள்ள சதி திட்டம் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தெரிவித்து பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையை மேல் நீதிமன்ற நீதவான் உதேஷ் ரணதுங்க நிராகரித்தார். அந்த ஆட்சேபனைக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை என தீர்ப்பளித்த நீதவான் குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல அனுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பகிரங்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்ட பின்னர் ஜோசித ராஜபக்ஷ தாம் குற்றமற்றவர் என பதிலளித்துள்ளார். பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான இந்த வழக்கு இனிவரும் நாட்களில் மேல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கிலங்கையில் உள்ள ராமண்ண நிகாயத்தின் தலைமை பீடாதிபதியான ஓமல் பே சோபித்த தேரர் தவறு செய்தவரும் அவர்களின் தகுதியை பொருட்படுத்தாமல் துறவற உடையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சாசனத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு சங்கையானம் தேவை என்றும் தேரர் குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். சங்க சபைக்கு அரசு அதிகாரத்தை பெறுவதற்கு மகா நகிமிகள் விரிவாக செயற்பட வேண்டும் என்றும் தேரர் தெரிவித்தார். சமீப நாட்களில் இலங்கை துறவி சமூகத்தில் பல துயர சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த துறவி சமூகத்தையும் அவமதிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அது தவறு என்று கூறிய வணக்கத்திற்குரிய தேரர் ஒன்று அல்லது இரண்டு தனி நபர்களின் தவறுகளுக்கு பிக்குகளின் ஒட்டுமொத்த சமூகம் பொறுப்பில்லை எனவும் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறியதாவது, ஒன்று அல்லது இரண்டு தனி நபர்களின் தவறுகளுக்காக அனைத்து பிக்குகளையும் குறை சொல்வது தவறாகும். தர்மத்தின்படி தவறு செய்தவர்கள் மீதே நடவடிக்கை எடுப்பதே செய்யப்பட வேண்டும். இந்த விஷயத்தை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திடம் முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர். இப்போது அவற்றை செயல்படுத்துவது அவர்களின் கையில் உள்ளது என தெரிவித்தார். மாத்தளை கட்டுத்தனிய பிரதேசத்தில் வசித்து வந்த 52 வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை போலீசார் சந்தேகிக்கின்றனர். கட்டுத்தனிய பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றிற்கு அருகில் நேற்று முன்தினமிரவு உயிரிழந்த நபருக்கும் அவரது நண்பர்கள் சிலருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஏற்பட்ட மோதலில் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். சம்பவம் தொடர்பாக குறித்த மோதல் இடம்பெற்றதாக கருதப்படும் வீட்டின் காவலாளி மற்றும் மற்றொரு நபர் கண்டி பிரதேசத்தில் வைத்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை போலீஸ் குற்ற பிரிவினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் மாத்தளை நீதவான் சம்பவ இடத்திற்கு சென்று முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்தார்.